கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஈஸ்டர் சண்டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக மரித்து அவர் மறுபடியுமாய் உயிர்த்தெழுந்த இந்த நாளை, இந்த நாட்களிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலும் கர்த்தர் நமக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோம். உலகம் எங்கிலும் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஜனங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே, பாமர மக்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தை எப்படியாக இருக்கிறது என்றால், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலே உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் மரித்தார்? ஏன் உயிர்த்தார்? ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்ற கேள்வி இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பெரிய குழப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய துறவுகோலே உடையவராயிருக்கிறேன் என்று. அப்படியானால் மரணத்தை ஜெயமாக விழுங்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து இந்த நாட்களிலே உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை, கல்லறை அவரை இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைய நாட்களிலே கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை காலியாகத்தான் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக மரித்தவர், இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து மனுஷனாக வாழ்ந்து மரித்தவர். ஆனால் அவர் 3ஆம் நாள் சொன்னபடியே இந்த நாட்களிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரே ஒரு கல்லறை இன்றைக்கு காலியாக இருக்கிறது என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மட்டும்தான் இன்றைக்கு காலியாக இருக்கிறதை ஒழிய மற்றும்படி மற்ற எல்லா கல்லறைகளிலும் நீங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே மரித்தவர்களின் அந்த எலும்பு கூடுகளும் காரியங்களும் இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்றால், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற மட்டுமல்ல, அவர்தான் இந்த நாட்களிலே நம்முடைய தேவனுமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே நீங்கள் ஆதிகாமத்திலே இருந்து வெளிப்படுத்தல் வரையும் பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் ஒன்றே அதிலே அநேக இடங்களிலே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் சொல்லப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவருடைய நாமம் மறைமுகமாக அந்த நாட்களிலே சொல்லப்பட்டதையும், மத்தேயு சுவிசேஷத்திலே இருந்து வெளிப்படுத்தல் வரையும் பார்க்கிற வேளையிலே அங்கே தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக மரித்தார். மரித்து அப்படியே இருக்கவில்லை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இந்த நாட்களிலே நமக்கு ஒரு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அது மட்டுமல்ல நமக்காக தன்னுடைய அதாவது பிதாவுடைய ஆவியானவரை இந்த நாட்களிலே நமக்காக இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதனாலே
அந்த ஜீவனுள்ள தேவனை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.